பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு ஆரம்பிச்சது போல இருந்துச்சு, ஆனால் கர்த்தருடைய பெரிய கிருபை 3வது மாதத்தை காண தேவன் நமக்கு பெரிய கிருபை தந்திருக்கிறார். கடந்த 2 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினார். இந்த 3வது மாதத்தையும் காண தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த 3வது மாதம் என்கிறது ஒரு ஒற்றுமையின் மாதம், யுனைட்டி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த ஒரு திரியேக தெய்வத்துடைய பெரிய பிரசன்னம், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய மகிமை இந்த 3வது மாதத்திலே உங்களுக்கு வரப்போகிறது. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு எடுத்த ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 34:10 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும், எல்லா நன்மைகளினாலும் நிரப்புகிற தேவன். அவர் சொல்றார், ஒரு நன்மையும் குறைவுபடாது. இங்க தாவீதுடைய சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த 34 அந்த பகுதியில ஒரு அருமையான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடப்படுகையிலே பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதி 1 சாமுவேல் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த 21 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவம் இருக்கிறது. ஆனா அவன் தாவீது சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை தேடுகிறவர்கள் ஆபத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அவரை தேடுகிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போனாலும் கர்த்தர் பாதுகாக்கிறது மாத்திரம், நன்மை குறைபடாதபடி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் சொல்றாரு, இதுல சங்கீதத்துல 34:10 சொல்றது சிங்க குட்டிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யங் லைன்ஸ், இளம் சிங்கங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இளம் சிங்கம் அப்படின்னா பயங்கரம் ஃபெரோசியஸா இருக்கும், ரொம்ப ஆற்றல் மிக்கதா இருக்கும், பயங்கரமா எதையும் செய்யக்கூடிய அதுக்கு ஒரு அசாத்தியமான தைரியம் இருக்கும், எதையும் வீழ்த்தக்கூடிய ஒரு பெரிய தைரியம் இருக்கும். அப்படிப்பட்ட சிங்கத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த சிங்க குட்டிகள் கூட பட்டினியா இருந்து விடுவாங்க, சாப்பாடு கிடைக்காம. எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு, எதையும் செய்யக்கூடிய தைரியம் உள்ள சிங்கங்களே சில நேரங்களில் பட்டினியா கிடக்குமா. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னைக்கு நம்ம சில நேரத்தில் அந்த பலனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம சில காரியங்கள், சில மனுஷங்க நம்புவாங்க, என்னுடைய சொந்த பலன், எனக்கு இருக்கிற பலனால, எனக்கு இருக்கிற அதிகாரத்தினால, எனக்கு இருக்கிற பலத்தினால, எனக்கு இருக்கிற செல்வாக்குனால நான் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்ற மனுஷங்க கூட தோற்று போய் விடுவார்கள். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள், எதுவுமே இல்லாம, எந்த காரியமும் இல்லாம கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மை குறைவே படாத. ஒரு நன்மையும், அதிகாரம், பணம், செல்வாக்கு எல்லாம் வச்சிருக்கிற மனுஷன் கூட அவனுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள் தோல்வியை சந்திக்கிறான். அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. அவனுடைய பணத்தினால, அவனுடைய பலத்தினால, அவனுடைய அந்த அதிகாரத்தினால கூட அவனால பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, அப்ப இந்த பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, அவரை தேடுகிறவர்களுக்கு அந்த பலம்லாம் ஒண்ணு செய்ய முடியாது. அந்த பணம், அந்த வைத்திருக்கக்கூடிய செல்வாக்கு, அதிகாரங்களால் ஒன்று செய்ய முடியாது. அதெல்லாம் ஒரு நாள் தோற்று போய்விடும். அவைகள் நன்மையை கொடுக்க முடியாது. ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை குறைவே படாதான். உங்களுக்கு தெரியும், தாவீது அந்த சவுடத்திலே வேஷம் மாறி அந்த சவுடுக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆகீஸ் இடத்திலே போகிறான். அந்த ராஜாட்ட போறான். அங்க போனா அவனுக்கு அங்க சூழ்நிலை தெரியுத. அந்த ராஜாவுடைய மனிதர்கள் சொல்லுகிறார்கள், இவன் தான் அந்த தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000 என்று சொல்லி பேசுகிற மனுஷன் இவன் தான் சொல்லுகிறாங்க. அவனுக்கு தெரியும், இப்ப இவன் பேசும் பொழுது ராஜா மேல கோவப்பட்டு ஏதாவது செய்து விடலாம். ஆனா தாவீது அந்த இடத்துல ஒரு பைத்தியக்கார மாதிரி தன்னை காட்டிட்டு அங்கிருந்து வெளியே தப்பிச்சு வந்துடுறான். தப்பிச்சு வந்து சொல்றான், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ
அவர் சொல்றான், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பலனால கூட எதுவுமே செஞ்சிட முடியாது. அவனுக்கு அந்த அவனுடைய பலன், தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000, அவ்வளவு பலன் இருந்துச்சு. அந்த பலனை வச்சுதான் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. தாவீது நல்லா தெரிஞ்சதுனால சொல்றான், கர்த்தரை தேடுகிறவர்கள், அந்த சிங்க குட்டிகள் கூட பட்டினியை கடந்துருமா, ஆனா கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, உங்களுடைய பலத்தினால நீங்க ஏதாவது எடுக்க வேண்டும், முயற்சி எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா ஒரு பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த நாள்ல நீங்கள் அவரை தேட ஆரம்பிங்கள். ஒருவேளை நிறைய காரியங்கள்ல என் பலத்தினால் ஏதாவது செஞ்சிடலாம், எனக்கு சில இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, சில அதிகாரங்கள் இருக்கு, சில மனிதர்கள் எனக்கு பழக்கமா இருக்கிறாங்க, சிலவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், சில மனுஷங்க எனக்கு உதவி செய்வாங்க, எனக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கிறது, இந்த பணத்தை வச்சு எதையும் சாதிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க யோசித்து சாதிக்க நினைக்கலாம், சாதிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம், இல்ல அதிகாரங்களை கொண்டு முயற்சி, ஆனால் அதெல்லாம் தோல்வியில முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆனால் அவைகள் எல்லாம் தோல்வியாய் முடிகிறது. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள், அவரை தேடுகிற பிள்ளைகள், அவரை தேடும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவருடைய சமூகத்தை தேடும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவரை தேடி அவருடைய பலத்தை சார்ந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு, அந்த பலத்தை மாத்திரம் சார்ந்து நின்று எனக்கு எதுவுமே இல்லை, என்னுடைய பலன் எல்லாம் இல்லை, என்னுடைய உதவி அல்ல, என்னுடைய பணம் இல்லை, என்னுடைய பலன் இல்லை, என் அதிகாரம் இல்லை, நான் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருப்பேன், அவர் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லி அவரை மாத்திரம் சார்ந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துல ஒரு நன்மையும் குறையப்படாது. நன்மையான காரியங்கள் எதெல்லாம் தேவன் நீங்க உங்க வாழ்க்கையில கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ எல்லா நன்மைகளையும் தேவன் குறைவில்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தரை தேடுகிறதுல முக்கியமான 2 காரியங்கள். ஒன்று, அவருடைய வார்த்தையை தீவிரமாய் தேடுகிறது, அந்த வார்த்தையை தீவிரமாய் நம்புகிறது. வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப அந்த வார்த்தையை தேடுகிறது, கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. தேவன் ஆதியிலே தேவன் இருந்தால் சொல்லப்படுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1 வாசிக்கிறோம், யோவான் 1 வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப இன்றைக்கு நம்ம கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை, இந்த வார்த்தையை தீவிரமாய் தேட தேவன் விரும்புகிறார். என கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, கர்த்தரை தேடுகிறவர்கள், அப்ப வார்த்தையை தீவிரமாய், எந்த சூழ்நிலையிலும் என் பலன் அல்ல, இந்த வார்த்தை என்னை ஆரோக்கியப்படுத்தும், இந்த வார்த்தை என்னை சுகப்படுத்தும், இந்த வார்த்தை என்னை உயர்த்தும், இந்த வார்த்தை எனக்கு விடுவிக்கும், இந்த வார்த்தை என் நன்மையை கொண்டு வரும் என்று சொல்லி நீங்கள் இந்த வார்த்தை தீவிரமாய் தேட தேவன் விரும்புகிறார். தீவிரமாய் அந்த வார்த்தைகளை தேடுவதற்கு தேவன் விரும்புகிறார். அவருடைய வார்த்தையை தீவிரமாய் தேட ஆரம்பியுங்கள். அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், அந்த வார்த்தையை நம்புங்க, அந்த வார்த்தையை தியானம் பண்ணுங்க, அந்த வார்த்தையை உங்களுடைய தியானமா இருக்கட்டும். அதான் யோசுவா 1 அதிகாரத்துல ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றார், யோசுவா பார்த்து சொல்றாரு, இந்த வார்த்தைகள் உன்னை விட்டு பிரியாது இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். யோசுவாவின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம், யோசுவா 1 அதிகாரத்துல கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம், நான் உனக்கு கற்பித்த இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். நீ இதை செய்வதற்கு கவனமா இரு, பலன் கொண்டு தினமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்வதற்கு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. அடுத்த வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியவே கூடாதான். இது எழுதியிருப்படி நீ செய்யும்படி கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதையே தியானித்துக் கொண்டிருப்பாய். அப்பொழுது உன் வழிகள் எல்லாம் வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானே நடந்து கொள்ளுவாய். கர்த்தர் இந்த வார்த்தை அளவு அவ்வளவு தெளிவா சொல்றாரு. அப்ப இந்த நாள்ல நீங்க அந்த வார்த்தை உங்களை விட்டு பிரியக்கூடாது. அந்த வார்த்தை இரவும் பகலுமாய் தேடுகிற மனுஷர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு. அதுதான் தீவிரமாய் கர்த்தரை தேடுகிறது.
தீவிரமாய் கர்த்தரை தேடுகிறது தான். இந்த வார்த்தையை பிடிச்சு நிற்கும் பொழுது, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மத்தேயு மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு ஒரு ராஜாவின் மனுஷன் சொல்லுவான், நீ ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கன்னா உங்க வார்த்தையின் படியே என் வேலைக்காரன் சொஸ்தமாய் விடுவான். என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சொஸ்தமாய் விடுவான் என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லுகிறத நான் வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கன்னா போதும், அந்த வேலைக்காரன், என் வேலைக்காரன் தீவிரவாதமாய் கிடக்கிற என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாய் விடுவான். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அந்த வார்த்தை அவன் தேடுனா தீவிரமாய், அவனுக்கு பெரிய அதிகாரம் இருந்துச்சு. அவன் சொல்றான், நான் ஒரு மனுஷனை வாண்டா வருவான், ஒரு மனுஷன் வாண்டா வருவான், ஒரு மனுஷன் போண்டா போவான், இதை வேலைக்காரங்க செய்ய என்று சொன்னா செய்வார்கள், இது உட்கார்ந்தா உட்காரும், எழும்புனா எழும்புவான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட அதிகாரத்தை உடைய இருக்கிறன்னா, எனக்கு இந்த அதிகாரம் உடையவனா இருக்கிறேன். ஆனா நீங்க அவன் சொல்றான், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட அதிகாரத்தை உடையவனா இருந்தாலும் எனக்கு அந்த பலன் இல்லை, எனக்கு அந்த 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 என் வேலைக்காரன் சுகப்படுத்தக்கூடிய அந்த நம்பிக்கை இல்லை. ஆனா நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நீங்க சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கும். அப்ப அந்த வார்த்தை அவன் நம்பினான், அவன் தீவிரமாய் தேடி வந்தான். வேதத்துல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை தீவிரமாய் தேடி வந்தவங்க ஒருத்தருமே நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் போகல, எல்லாரும் நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். வந்து சொன்ன, நீங்க சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொன்னா, அவர் வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த நேரத்திலே அவன் வேலைக்காரன் சுஸ்தவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை அவன் சொன்ன, அவனுக்கு அதிகாரம் உடையவன். அவனுக்கு தெரியும் பரலோக வார்த்தை ஏன் வார்த்தையை காட்டிலும், ஏன் எனக்கு அதிகாரத்தை காட்டிலும் மேன்மையானது, அதுதான் சுப்பீரியர் அத்தாரிட்டி. அந்த பரலோக வார்த்தை தான் சுப்பீரியர் அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டியை உடையவர் அவர் இந்த பூமியில இருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது அது எல்லாமே நடக்கும் என்பதை அவன் அறிந்திருந்ததுனால அழகா நீங்க சொல்லுங்க, உங்க வார்த்தை சொன்ன போது ஆண்டவரே, நீ வரக்கூடதுக்கு வர வேண்டிய கூட அவசியம் இல்லை, நீங்க சொன்னா போது என் வேலைக்காரர் சுத்தமாய் விடுவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தீவிரமாய் அந்த வார்த்தையை இந்த மாதத்துல தேட ஆரம்பிங்கள். அவர் தேடும் பொழுது உங்க வாழ்க்கையில் ஆரோக்கியம் உண்டாக போகிறது, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது. இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாதவைகளை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அந்த வார்த்தை அவ்வளவு பயங்கரமானதுங்க. ரெண்டாவது ஒரு காரியம், அவரை தேடுகிறதுல, கர்த்தரை தேடுகிறதுல ரெண்டாவது ஒரு காரியம், வார்த்தை மாத்திரமல்ல, அவரை ஆராதிக்கிறதுல, அவரை தேடுகிறதுல, ஆராதிக்கிற மனுஷர்கள், இந்த வர்ஷிப், தேவனை ஆராதிக்கிறது. தேவனை ஆராதிக்கிறதுன்னு சொன்னா எங்கேயோ நம்ம போய் உட்கார்ந்து பெருசா அப்படியே மியூசிக் சிஸ்டம்லாம் போட்டு அப்படியே பெருசா அப்படியே லைட் எல்லாம் போட்டு அப்படியே உட்கார்ந்து, அதில் நீங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அவரை அப்படியே ஆர்வமா தேட ஆரம்பிக்கிறது. அவர் வந்து அவரை உயர்த்தி பாட ஆரம்பிக்கிறது, அவர் உயர்த்தி சொல்ல ஆரம்பிக்கிறது. அதுதான் வர்ஷிப், அவர் தான், அதுதான் ஆராதனை. ஆண்டவரே, நீ எவ்வளவு பெரிய நல்லவர், எவ்வளவு நன்மகத்துவம் செஞ்சிருக்கிறீங்க, எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, என் பலன் அல்ல ஆண்டவரே, உங்க பலன் தான்ப்பா, உங்க பலன், என்னுடைய காரியம் அல்ல, நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவரை ஆராதிக்கும் பொழுது பெரிய நன்மையை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். நமக்கு தெரியும் 2 நாளாகமத்து புஸ்தகத்துல அந்த யோசேபாத், அவன் வந்து ஒரு பெரிய கூட்டம் அவனுக்கு வந்து நிக்கிறாங்க, 3 கூட்டம் வந்து நிக்குது. அவன் ஒன்னே ஒண்ணு பண்ணல, அவன் பெருசா அவன் வந்து அவனுடைய பலன் அவனுக்கு தெரியும், தனக்கு பலன் இல்ல, தான் போய் அதுல போரிட்டு அவனை ஜெயிக்கிறதுக்கான பலன் அவனுக்கு இல்லை, அவனுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு பலன் இல்லை. ஏன் பலன் இல்லை? ஆனா ஒண்ணு தெரியும் அவனுக்கு, நான் ஆராதிக்கிற தேவன், நான் தேடுகிற தேவனை நான் ஆராதிக்கும் பொழுது அவர் எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும் என்பதை அவன் அறிந்திருந்தபடினாலே அவன் சொல்லுகிற பாடல் குழுக்களை அவன் நியமித்து, அவர்கள் அந்த போர் வீரர்களுக்கு முன்னாடி, சண்டை போடுற அந்த வீரர்களுக்கு முன்னாடி அந்த பாடல் குழுக்கள் போய் நின்று பாடுறாங்க, கர்த்தர் நல்லவர்,
நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர் பாட ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தரை துதித்து பாட ஆரம்பிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எதிரிகள் தங்களுக்கு தங்களாய் வெட்டுண்டார்களாம், ஒருவருக்கு ஒருவர் எழும்ப ஆரம்பித்தார்களாம். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க தேடும் பொழுது இல்ல, நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிப்பீங்க சொன்னா உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, எந்தெந்த நன்மை வராமல் இருக்கிறதோ அவைகளை கர்த்தர் உடைத்து உங்க நடுவில் கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்க ஆராதிக்க ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி நன்மைக்கு எதுவான சூழ்நிலைகளை உருவாக்குவார். எந்த வழியுமே இல்லாமல் நின்று கொண்டிருந்தாலும் நீங்க ஆராதிச்சு பாருங்க. இந்த வருஷம் இந்த மாதத்தை நீங்க கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க, கர்த்தரை துதிச்சு பாருங்க, கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது, எழும்பும் போது, நிற்கும் போதும், எந்த வேலை செஞ்சாலும் கர்த்தரை நீங்க ஆராதிச்சு பார்த்துட்டே நீங்க ஆராதிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்க அழகான ஸ்வீட் வாய்ஸ்ல அழகா கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் அதுதான் விரும்புறாரு. நீங்க அவரை பாடி துதிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் நடப்பாரு. வேதத்துல அழகா வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 21 வாசிக்கிறோம், அந்த பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் பாடி துதிச்சாங்களாம். ஐயா, ஒருவேளை வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற, எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில நீ பாடி துதிக்க ஆரம்பி, தேடு. அதான் கர்த்தரை தேடுறது. அந்த தேட ஆரம்பிப்பின்னு சொன்னா உன் கட்டுகளை கர்த்தர் உடைத்து, சிறைச்சாலின் கதவுகளை கர்த்தர் உடைத்து, கர்த்தருடைய விடுவித்து, கர்த்தருடைய கனம் பண்ண போகிறான். எல்லாம் அடிக்கப்பட்டு அவன் தூக்கி மாட்டி நிற்கிறாங்க. அங்கேயும் அவங்க பாடி துதிக்க ஆரம்பிச்ச சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பித்தது. ஐயா, நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாமே உங்களுக்கு எதிராக நிக்குதான், சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக நிக்குது. நீங்க பெற்றுக்கொள்ள முடியாதபடி, சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ளபடி, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, உங்களுக்கு வரவேண்டிய அந்த ஆசீர்வாதங்களுக்கு வரவேண்டிய சொத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாதபடி, உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் வராதபடி, வரவேண்டிய ஆரோக்கியங்கள் வராதபடி தடையா இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. எப்படி துதிக்கிறது? அவ்வளவு இல்ல, வேதனையின் மத்தியிலோ, அந்த சூழ்நிலையின் மத்தியிலோ அவர்கிட்ட போய் உங்க வேதனை அப்படியே தூக்கி அவருடைய சிலுவையில தூக்கி வைங்க. அவர்கிட்ட தூக்கி வச்சுட்டு அவரை ஆராதிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில தேவனுடைய பெரிய மகிமையை பார்ப்பீங்க. அந்த பெரிய மகிமையை நீங்க பார்ப்பீங்க. அந்த பவுலும் சீலாவும் அந்த இடத்துல அடிக்கப்பட்டார்கள். அடிச்சுதான் சிறைச்சாலையில போடுறாங்க. ஆனா அந்த அடிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் அந்த அடிகள் எல்லாத்தையும், அந்த வேதனை எல்லாத்தையும், அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் அந்த சிலுவையில தூக்கி வச்சுட்டு அவர்கள் பாட ஆரம்பிச்ச உடனே அங்க ஒரு பெரிய டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது. அங்க தேவனுடைய அஸ்திபாரம், அந்த சிறைச்சாலை அஸ்திபாரங்களை அசைய ஆரம்பித்தது. இன்றைக்கு கர்த்தர் அஸ்திபாரங்களை அசைய பண்ணி கர்த்தர் உங்களை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, சிங்க குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. வார்த்தை தேடுங்கள், ஆராதனையில் அவரை தேடுங்கள், ஆராதியுங்கள். இந்த 2 காரியத்தை இன்றைக்கு செய்ய ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் பெரிய காரியங்கள் உங்க நடுவில் செய்ய போகிற ஒரு நன்மையும், நன்மையான எல்லா நன்மைகளும், எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ, எதெல்லாம் நன்மையாக உண்டாகுமோ அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். தேவன் உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, உங்களுடைய குடும்பங்கள்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.